இங்க ஒரு சின்ன பையனுக்கு காட்டுல ஒரு வித்தியாசமான முட்டை மாதிரி ஏதோ கிடைக்குது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு ப்ளூ கலர்ல மாதிரி இருக்குது. அது என்னன்னு சொல்லி செக் பண்றதுக்குள்ளே அவங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு அங்கிருந்து ஓடிடுறான். இவன் ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அது ரெண்டா உடஞ்சு கிடக்குது. அதுக்கப்புறம் ஒரு குட்டி மான்ஸ்டர் அங்க இருக்குது. இதை பார்த்த உடனே இவன் அதுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு அங்கிருந்து உருளைக்கிழங்க வெட்டி கொடுக்குறான். அந்த குட்டி மான்ஸ்டர் இவன் கொடுக்கறதெல்லாம் நல்லா சாப்பிட்டு இவன் தான் தாயை நினைச்சு இவங்க கூட நல்லா பழகுது. அதுக்கப்புறம் அதுக்கு சாப்பிடறதுக்கு நிறைய தீனி எல்லாம் ஒரு சின்ன ட்ரம்ல எடுத்து வந்து கொடுக்குறான். அது எல்லாத்தையுமே நல்லா சாப்பிடுறது. ஒரு நாள் இவங்க அம்மா இவனுடைய ரூம்ல என்ன சவுண்ட் கேக்குதுன்னு ஓடி வந்து பாப்பாங்க பாருங்க. அப்ப அவனுடைய பாத்ரூம்ல ஒரு மான்ஸ்டர் இருக்குதா கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பா பார்த்தோன்னா பயந்துடுறாரு. இது என்ன மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அதுக்கப்புறம் கண்டுக்காம விட்டுறாரு. கட்டத்துக்கு மேல இவனோட பேரண்ட்ஸ் அந்த மான்ஸ்டர் அவனோட வீட்லயே வளர்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்துறாங்க. இதுவும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் டாக பார்த்துட்டு பயந்துட்டு அங்கிருந்து ஓடிடுது. ஒரு ஸ்டோனுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கும். அந்த டாகும் கண்டுக்காம போனதுக்கு அப்புறம் பின்னாடி மீன் தொட்டில மீன் நிறைய இருக்கிறத பார்த்து இந்த மான்ஸ்டர் உள்ள விழுந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டுரும். இதை பார்த்து இவனுடைய அப்பா செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா அவரு தான் அந்த மீனை வளர்த்துட்டு இருப்பாரு. இந்த மான்ஸ்டர் இப்படி பண்ணதுனால உடனே அந்த மான்ஸ்டரை பிடிச்சிட்டு போய் கடல்ல விட்டுலான்னு சொல்லி போறாரு. ஆனா இந்த மான்ஸ்டரோ இந்த சின்ன பையனை விட்டு வராது. அதனால அதை சாப்பிடறத ஒண்ணு மூக்கு கிட்ட காமிச்சு அதை தூக்கி போட்டுருப்பாரு. இந்த மான்ஸ்டர் அதை பிடிக்க போன நேரத்துல அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இன்னொரு வயசானவர் படகுல மீன் தூண்டில் போட்டுட்டு இருப்பாருங்க பாருங்க. திடீர்னு அந்த மான்ஸ்டர் அதுல மாட்டிக்குது. அதுக்கப்புறம் இந்த மான்ஸ்டர் அந்த மீன் தூண்டியோட அவங்களை இழுத்துட்டு போயிட்டு இருக்கும். இவங்க உயிர் பழைக்கிறதுக்காக அதை கயிறை கட் பண்ணி விட்டுறாங்க. சின்ன பையனும் அவங்க அப்பாவுக்கு தெரியாம இந்த மான்ஸ்டர் தெரியும் அந்த கடலுக்கு வருவான். அந்த நேரம் அந்த மான்ஸ்டர் அங்க இருக்கிற மீனெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப பெருசா இருக்கும். இந்த சின்ன பையனை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அதுக்கப்புறம் அவனை கடலுக்குள்ள கூட்டிட்டு போய் ரொம்ப சுத்தி காமிச்சிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை தூரத்துல இந்த ஒரு சோல்ஜர் பார்த்துறாரு. அதனால அவங்களோட டீம் எல்லாம் கூட்டு வந்து இந்த மான்ஸ்டரால நம்மளுக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வரும்னு சொல்லிட்டு அதை கொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாமே சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த மான்ஸ்டரோ அதை சுடுறத பார்த்து அங்க வந்த எல்லா சோல்ஜருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து இந்த சின்ன பையன் ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் எதுவும் பண்ணாதுன்னு சொன்னோன்னா தண்ணிக்குள்ள இறங்கி விடுவான். உடனே அவனை தூக்கி போட்டு இந்த சின்ன பையனை கரையில் தூக்கிட்டு வந்து விட்டுரும். ஆக்சுவலா இந்த பையனுக்கே தெரியாம இந்த பையனை வச்சு அந்த மான்ஸ்டருக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணிருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மான்ஸ்டர் அங்கிருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா ஆனா பெரிய வலியா தூக்குனதுனால அதால அங்கிருந்து தப்பிக்க முடியாது.